தமிழகம் முழுவதும் பல வழக்குகள் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையிலேயே உள்ளதாக கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அத்தகைய வழக்குகள் எத்தனை என அறிக்கை தாக்கல் செய்யுமாறு டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த நீலாங்கரை காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி ஜமுனா சிவலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் காவல்துறை இதுநாள் வரை செயல்படுத்தாமல் உள்ளதாக தெரிவித்தார். இதே போல பல வழக்குகளில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகள் அடிப்படையில் குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் வாரண்டை செயல்படுத்தாதது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து வாரண்டை புதிதாக வாரண்ட் பிறப்பிக்க கோர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதை விடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாரண்டை நிலுவையில் வைத்திருக்க காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லை என தெரிவித்த நீதிபதி, தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பது குறித்து ஜூலை 23ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.